ஹாய் நவம்பர் 12 எடுத்த விலாகு. நவம்பர் 12 பசங்களுக்கு என்ன பண்ணேன் அப்படின்னா வெண்டிக்காய் புளிக்குழம்பும் முட்டைக்கோஸ் பொரியலும் பண்ணேன். வெண்டிக்காய் புளிக்குழம்புக்கும் முட்டைக்கோஸ் பொரியலுக்கும் காம்பினேஷன் நல்லாயிருக்கும். வெண்டிக்காய் குழம்பு வைக்கிற முன்னாடி வெண்டிக்காய் நறுக்கிட்டு அதில் ஒரு பாத்திரத்தில் உப்பு எண்ணெய் ஊற்றாமல் நல்லா வதக்குங்க. வதக்க என்ன பண்ணும் அப்படின்னா அந்த விழுவிழுப்பு தன்மை இருக்காது. அப்புறம் குழம்பு வச்சா அப்படின்னா அந்த விழுவிழுப்பு தன்மை குழம்புல இருக்காது. எப்பயும் போல தான் குழம்புக்கு எண்ணெய், கடுகு, வெந்தயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை, தக்காளி போட்டு வதக்கின பின்னாடி புளி தண்ணியும் மிளகாப்பொடியும் போட்டு நல்லா ஒரு கொதி கொதித்த பின்னாடி வெண்டிக்காய் போட்டுட்டு நல்லா கொதித்து வத்திருச்சு அப்படின்னா குழம்பு ரெடி ஆயிரும். எப்போயுமே நாங்கள் இந்த புளிக்குழம்புக்கு தேங்காய் ஊற்ற மாட்டோம். முட்டைக்கோஸ் பொரியல் என்ன பண்ணுவோம் அப்படின்னா முட்டைக்கோஸ் நறுக்கும் போதே ஒரு பாத்திரத்தில் பாசிப்பருப்பை ஊற வச்சுருவோம். ஊற வச்சோம் அப்படின்னா அந்த முட்டைக்கோஸ் போட்டு பாசிப்பருப்பு மேலே வைக்கும் போது அந்த முட்டைக்கோஸும் பாசிப்பருப்பும் நல்லா வெந்துடும். நம்ம ஊற வைக்காமல் பாசிப்பருப்பு போட்டோம் அப்படின்னா கொஞ்சம் பாசிப்பருப்பு வேகாமல் இருக்கும். எப்போயுமே முட்டைக்கோஸ் போடும்போது கேரட் போட்டிங்கன்னா அது கலர்ஃபுல்லாகவும் இருக்கும், கொஞ்சம் நல்லாவும் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். பசங்களை உசுப்பி விட்டுட்டு பசங்களுக்கு கொஞ்சம் சளி பிடிச்சிருக்கனால இப்போ வீட்டுக்கு பின்னாடியே தூதுவளை, துளசி, ஓமவல்லிலாம் இருக்குது. அதை எடுத்து சீரகம், மிளகு போட்டு மிக்சியில் அரைச்சி அதை இருத்து கொடுத்துட்டோம் அப்படின்னா ஒரு 3 நாள் தொடர்ந்து கொடுத்துட்டோம் அப்படின்னா சளி அதான் வெளியேறிடும். அப்புறம் பசங்களை உசுப்பி விட்டு பசங்களுக்கு தேவையான ட்ரெஸ்ஸை அயன் பண்ணி வச்சுட்டு பசங்க கிளம்பின பின்னாடி என்ன பண்ணேன் அப்படின்னா கொஞ்சம் மாதுளம், பப்பாளியை சாப்பிட்டு அன்றைக்கி நாள் கம்ப்ளீட் பண்ணியாச்சு.